ஓம் சாந்தி. பகவான் நமது வாயிலில் விருந்தினராக வந்திருக்கிறார். மேலும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை கொண்டு வந்திருக்கிறார். கிரீடத்தை காண்பித்து, வாருங்கள் குழந்தைகளே, இந்த கிரீடத்திற்கு அதிகாரியாகிவிடுங்கள் என்கிறார். நீங்கள்தான் எனது கல்ப கல்பத்தினுடைய உலகராஜ்ய அதிகாரிகள் என்கிறார். அவரிடமிருந்து எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்வது என்பது நமது கைகளில் தான் இருக்கிறது. உலக ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெறுவது, ராஜ குடும்பத்தில் பிறவி எடுப்பது மிக உயர்ந்த பதவியாகும். ராஜ குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் ராஜ்ய அதிகாரிகளாகவே கருதப்படுவார்கள். யார் பகவானுடைய இதய சிம்மாசனத்தில் எப்போதும் அமர்ந்திருப்பார்களோ அவர்கள்தான் ராயல் குடும்பத்தில் பிறவி எடுப்பார்கள். எனவே பாபா நமக்கு சிம்மாசனத்தை வழங்கியிருக்கிறார். மேலும் பலவிதமான ஊஞ்சல்களை வழங்கியிருக்கிறார். நாம் மகிழ்ச்சியாக இந்த ஊஞ்சல்களில் ஆடிக்கொண்டே இருப்போம். அவ்வப்போது சுகங்களின் ஊஞ்சல், அவ்வப்போது அமைதியின் ஊஞ்சல், அவ்வப்போது அன்பின் ஊஞ்சல், அவ்வப்போது ஆனந்தத்தின் ஊஞ்சல், அவ்வப்போது தூய்மை தன்மையின் பரம ஆனந்தத்தின் ஊஞ்சல். இவை அனைத்தும் நமது ஊஞ்சல்களாகும். இவற்றின் மூலம் அதீந்திரிய சுகத்தின் ஆழமான அனுபவம் ஏற்படும். இதைவிட பெரிய ஊஞ்சல் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆத்மா திருப்தி அடைந்து விடுகிறது. ஜன்ம ஜன்மங்களுடைய துக்கம் முடிவடைந்ததாக அனுபவமாகிறது. சுயத்திற்குள் சுகத்தினை அதிகரித்து கொண்டே செல்வோம். இந்த சுகம் அசரீரியாவதிலும் இருக்கிறது. பாபாவுடன் உரையாடல் செய்வதிலும் சுகம் இருக்கிறது. இந்த சுகம் அமிர்த வேளையிலும் கிடைக்கிறது. மேலும் இந்த சுகம் அவரது முரளியிலும் கிடைக்கிறது. மேலும் யார் பிறருக்கு சுகமளிப்பார்களோ அவர்களுக்கும் இந்த சுகம் கிடைக்கிறது. யார் பாபாவுடைய சேவைகளில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த சுகம் கிடைக்கிறது. யார் யஜ்யத்தில் தமது அனைத்தையும் ஈடுபடுத்தி செழிப்புற செய்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த சுகம் கிடைக்கிறது. நாம் சுகங்களின் ஊஞ்சலில் ஆடுவோம். யார் மிகுந்த சுகத்தை அடைய விரும்புகிறார்களோ அவர்கள் அமைதியாக 10 நிமிடங்கள் அமர வேண்டும். ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தபடி பயிற்சி செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நான் சுகஸ்வரூபமாக இருக்கிறேன். என்னிடமிருந்து அழகான அதிர்வலைகள் பரவுகின்றன. நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன். நான் மிகுந்த சுகத்தில் இருக்கிறேன். 21 முறைகள் இந்த ஆழமான அனுபவத்தை செய்வோம். ஒவ்வொரு முறையும் 10-15 நிமிடங்கள் அனுபவம் செய்து பார்ப்போம். எத்தனை ஆழமான சுகம் கிடைக்கிறது என்று பாருங்கள். அவ்வப்போது அமைதியின் ஊஞ்சலில் அமர்ந்து விடுங்கள். ஆத்மாவாகிய நான் அமைதியாக இருக்கிறேன். எனது வீடு சாந்தி தாமமாகும். இனிமையான அமைதியின் இல்லம். மேலும் எனது பாபா கடலாக இருக்கிறார். மூன்றையும் நினைவு செய்து அமைதியாகிவிடுவோம். சில கணங்களுக்காக உள்நோக்கு முகமாக சென்று விடுவோம். ஆத்மாவாகிய நான் ஆழமான அமைதியில் நிலைத்திருக்கிறேன். நான் மிகவும் அமைதியாக இருக்கிறேன். எனது சித்தம் அமைதியாகிவிட்டது. நான் மிகவும் அமைதியாக இருக்கிறேன். சக்திகளின் ஊஞ்சலில் ஆடுவோம். நான் மிகுந்த சக்திசாலியாவேன். பாபா தனது அனைத்து சக்திகளையும் எனக்கு வழங்கியிருக்கிறார். நான் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கிறேன். மேலும் அன்பு என்பது மிக அழகான ஊஞ்சலாகும். பிரபுவின் அன்பில் மூழ்கி விடுவோம். அவரோடு அன்பு நிறைந்த உரையாடல் செய்வோம். அவரை தன்னுடையவராக ஆக்கிவிடுவோம். இதய நாயகனாக ஆக்கிவிடுவோம். குழந்தையாக ஆக்கிவிடுவோம். இறை நண்பனாக ஆக்கிவிடுவோம். அவர் என்னவெல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறாரோ அதற்காக நன்றி கூறுவோம். அவரது அன்பில் ஆத்மா நீண்ட காலம் ஆடிக்கொண்டே இருக்கட்டும். எனக்கு பிரபுவின் அன்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நான் பகவானுடைய அன்பை அடைந்திருக்கிறேன். இது எத்தனை அரிதானது. இதற்காகவே ஆத்மா ஏங்கி கிடந்தது. நான் அன்பு சொரூபமாக ஆகிவிட்டேன். தூய்மை தன்மையின் ஊஞ்சல், இதனோடு பரம ஆனந்தத்தின் ஊஞ்சலும் இணைந்திருக்கிறது. ஆழமாக உணர்ந்து சத்தியத்தினை ஏற்றுக்கொள்வோம்.
உள்நோக்கு முகமாக செல்வோம். எனது மூல சொரூபம் முழுமையான தூய்மை தன்மையே ஆகும். எப்போது நான் பரந்தாமத்தில் இருந்தேனோ அப்போது எனது தூய்மை தன்மையின் ஒளியானது அனைவரிலும் பிரகாசமானதாக இருந்தது. நான் தேவ சொரூபத்தில் இருந்த போதும் என் முகத்தில் தூய்மை தன்மையின் ஜொலிப்பு இருந்தது. பக்தி மார்க்கத்தில் தேவி தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள். அதுவும் எனது சொரூபமே ஆகும். முழுமையான தூய்மையான சொரூபம். எனவே இன்று இந்த ஊஞ்சல்களில் ஆடியபடி வாழ்க்கையை ஆனந்தமயமாக்குவோம். ஓம் சாந்தி.